அந்த விமர்சனங்கள் பாருங்கள், நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் முதலமைச்சர்னு சொல்லிக்கிறதுக்காக பண்ணியிருக்கலாம். இது கட்சி நிகழ்ச்சியில் தேவையற்றது என்று தான் நான் பார்க்கிறேன். அவருடைய பேச்சில் உணர்ச்சி, ஆவேசம், அந்த ஸ்கிரிப்ட் அதெல்லாம் இருந்தது. ஆனால் அது எப்படி இருக்குன்னா, எலெக்ஷன் மீட்டிங்லேயே அந்த மோடுலேயே இன்னும் அவர் இருக்காருன்னு தான் தோணும். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. கார்த்திபுரம், கோயம்புத்தூர்ஸ் 200-acre ட்ரீம் டவுன்ஷிப் பிரீமியம் பிளாட்ஸ். மற்றபடி அவருடைய பிரச்சாரத்தில் திராவிட முன்னேற்றக் கழக எதிர்ப்பு என்பது மிக கடுமையாக இருந்தது. அந்த அம்சம் என்பது தேர்தல் பிரச்சாரத்தினுடைய நீட்சி என்று நான் பார்க்கிறேன். இந்த கூட்டமே அவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தினுடைய நீட்சியை போலத்தான் இருந்தது. அதே மாதிரி திடீர்னு ஒரு வார்த்தை விட்டார், நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அல்லு சில்லுக்கள் யாரும் வர முடியாது. இது என்னத்துக்கு அல்லு சில்லு சொன்னார், வேற யாராவது அல்லு சில்லு அப்படின்னு யாரை சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. 2 நாட்களாக தமிழக முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தனி இயக்கம் காணுவாரா என்கிற ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. அண்ணாமலை எல்லாம் இவர் அல்லு சில்லு என்று கழிக்க முடியாது. இந்த ஆட்சியினுடைய மிஸ்டேக் ஏதாவதுன்னா ஸ்டாலினுக்கு போவதற்கு முன் அண்ணாமலை கைக்கு போய்விடும். ஆகவே இவர் சில பேரை தவறாக குறைத்து மதிப்பிட்டால் அது அவர் ஏமாற்றம் தான். ஆகவே அதீத நம்பிக்கையும் இருக்கக்கூடாது ஒரு ஆட்சிக்கு. வந்தவுடனே ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அப்படின்றாரு. வந்தவுடனே ஆரம்பிச்சிட்டாங்கப்பான்னா ஆரம்பிக்கிற மாதிரி விஷயம் நடந்தது. இவர் எப்படி அதிமுகவும் திமுகவும் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி செய்தார்கள் என்று சொல்லுகிறாரோ, அதே போல குதிரை பேரம் நடக்கவில்லை என்று இவர் சொன்னாலும் அதிமுகவில் இருந்து உடைந்த ஒரு பிரிவினரின் அலுவலகத்திற்கு முதலமைச்சர் விஜய் போனது ஏன்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். மீடியாவை சந்திக்காத ஒரே முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள்தான். இந்த விமர்சனத்திற்கு அவரிடமிருந்து இதுவரை பதில் வரவில்லை. ஆகவே எல்லா விமர்சனங்களுக்கும் பதிலளித்து விட்டார் என்று ஏற்க முடியாது. வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த மீட்டிங்கில் அவர் கிறிஸ்பாக நிறைய விஷயங்கள் பேசினாலும் டைரெக்டாகவே திமுகவை அட்டாக் பண்ணுற மாதிரி தான் நிறைய வார்த்தைகள் இருந்தது. கூட ஏடிஎம்கேவும் அவர் அட்டாக் பண்ணி பேசியிருந்தார். நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மீட்டப்பில் எடுத்தோடனே தமிழ் தாய் வாழ்த்து தமிழுக்கு பெருமை, தமிழுக்கான வார்த்தைகள்லாம் சொல்லி ஃபஸ்ட்டு தமிழ் தாய் வாழ்த்து தான் பண்ணாங்க. இந்த சர்ச்சைகள்லாம் வந்ததால் இது ஃபஸ்ட்டு பாடப்பட்டதோ அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? நிச்சயமாக. ஏன்னா ஆளுநர் மாளிகையில் நடந்த நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டது, தேசிய கீதம், பிறகு தமிழ் தாய் வாழ்த்துன்னு. அது ஒரு புரோட்டோக்காலாக கவர்னர் மாளிகையில் அதுதான் இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் கலந்து கொள்ளுகிற அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டிருக்கு, முன்பும் இசைக்கப்பட்டிருக்கு, பிறகு இறுதியில் தேசிய கீதம் இசைக்கப்படும். ஆனால் இவர்கள் வந்தே மாதரம் பாடலை பாடுவதையே எதிர்க்கட்சிகள் ஒரு அரசியலாக்கினார்கள். வந்தே மாதரம் பாடக்கூடாது என்பதே கூட அவர்களது நோக்கமாக இருக்கிறது. வந்தே மாதரம் பாட்டினுடைய அர்த்தத்தை விளங்கி கொள்ளாமலேயே இங்கே இருக்கக்கூடிய சில கட்சிகள் கண்மூடித்தனமாக வந்தே மாதரத்தை எதிர்க்கின்றன. ஆகவே இந்த பாரத பூமியை வணங்குவது என்கிற அந்த பொருளுடைய கருத்துடைய பாடலில் இவர்களுக்கு என்ன ஏன் எரிகிறது என்று எனக்கு தெரியவில்லை, இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு. ஆகவே தமிழ்தாய் வாழ்த்துக்கு கவர்னர் மாளிகையில் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்கிற ஒரு சித்தரிப்பு இருந்த காரணத்தால் திரு விஜய் அவர்கள் தான் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலமைச்சர் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்று காட்டுவதற்காக இந்த கட்சி நிகழ்ச்சியிலே இதை செய்திருக்கிறார். இதுவரை எனக்கு தெரிந்து அரசியல் கட்சி நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து இசைப்பது என்பது நான் பார்த்தவரை இருந்ததே கிடையாது. கட்சி பாடல் பாடுவார்கள், கொள்கை பாடல்கள் பாடுவார்களே தவிர இவர் தமிழ்தாய் வாழ்த்து அப்படி பார்த்திங்கன்னா இவர் ஸ்டேஜுக்கு வேனுக்குள்ளே வந்துட்டார். வந்தவுடனே கட்சி பாடல் தான் முதல்ல ஒலித்தது அங்கே, உங்கள் விஜய் வரனான்னு. அதுக்கு பிறகு மீட்டிங் தொடங்கின உடனே தமிழ்தாய் வாழ்த்து. அப்போ விஜய் பாட்டுக்கு முதலிடம், இதுக்கு 2வது இடம் விமர்சனம் பண்ணால் கேலி கூத்தா இருக்காதா? ஆகவே ஏற்கனவே எழுந்துவிட்ட விமர்சனங்களை மறைப்பதற்காக இந்த தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விமர்சனங்கள் பாருங்கள், நாங்கள் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் முதலமைச்சர்னு சொல்லிக்கிறதுக்காக பண்ணியிருக்கலாம். இது கட்சி நிகழ்ச்சியில் தேவையற்றது என்று தான் நான் பார்க்கிறேன். நாளையே தமிழக அரசு சிங்கப்பெண் திட்டத்தை அடுத்த வாரம் தொடங்கப் போகுதுன்றாரு. அதில் முதலாக தமிழ்தாய் வாழ்த்து பாடியிருக்கலாம். முதல்வர் கலந்து கொள்ளக்கூடிய எந்த நிகழ்ச்சியில் வேணாலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலாம். ஆகவே இவ்வளவு அவசரமாக ஒரு டிஃபென்ஸ் நடவடிக்கையை அவர் மேற்கொண்டிருக்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன். மற்றபடி அவருடைய பிரச்சாரத்தில் திராவிட முன்னேற்றக் கழக எதிர்ப்பு என்பது மிக கடுமையாக இருந்தது. அந்த அம்சம் என்பது தேர்தல் பிரச்சாரத்தினுடைய நீட்சி என்று நான் பார்க்கிறேன். இந்த கூட்டமே அவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தினுடைய நீட்சியை போலத்தான் இருந்தது.
அவருடைய பேச்சில் உணர்ச்சி, ஆவேசம், அந்த ஸ்கிரிப்ட் அதெல்லாம் இருந்தது. ஆனால் அது வந்து எப்படி இருக்குன்னா, எலெக்ஷன் மீட்டிங்லேயே அந்த மோடுலேயே இன்னும் அவர் இருக்காருன்னு தான் தோணுது. அந்த எலெக்ஷன் மோடை தாண்டி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒன்று 2 விஷயம் பண்ணியிருக்காரு, கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. ஆனால் அதே மாதிரி வேனில் நின்று பேசுறது, மந்திரிகள் 2 பேரும் 3 பேரும் மேலே வந்து பேசுறது என்ன எனக்கு புரியல. நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டம், ஒரு மேடை போட்டு அமைச்சர்களை எல்லாம் மேடையில் சமமாக அமர வைத்து இவரும் அமர்ந்து கொண்டு மந்திரிகள் பேசி முடித்தவுடன் இவர் உரையாற்றி ஒருவர் நன்றி கூறி, அப்படி ஒரு பொதுக்கூட்டம் மேடை என்பது அப்படித்தான் இருக்கும். ஆனால் இவர் எப்படி தேர்தல் பிரச்சாரத்தில் இதே வேனில் பஸ்ஸில் மேலே ஏறி நின்றுட்டு ஒருத்தர் 2-3 பேரை பேச விட்டார். சில கூட்டங்களில், பல கூட்டங்களில் அவர் மட்டுமே பேசினார். ஸோ தேர்தல் பிரச்சார பாணியின் நீட்சியாகவே இது அமைந்திருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி என்று திரும்ப திரும்ப அவர் அதே கொண்டு போகிறார். அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களால் பிரதான எதிர்க்கட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சியினுடைய வேலை, இவர் சொல்வதில் ஒரு அம்சம் வேண்டுமானால் ஒத்துக்கொள்ளலாம். என்ன, நீங்கள் ஒரு 3 மாதமாவது குறைந்தது அவகாசம் விட்டு விமர்சிக்கலாம் அப்படின்றது. வந்தவுடனே ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அப்படின்றாரு. வந்தவுடனே ஆரம்பிச்சிட்டாங்கப்பான்னா ஆரம்பிக்கிற மாதிரி விஷயம் நடந்தது. இவர் எப்படி அதிமுகவும் திமுகவும் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி செய்தார்கள் என்று சொல்லுகிறாரோ, அதே போல குதிரை பேரம் நடக்கவில்லை என்று இவர் சொன்னாலும், நீங்கள் திமுக கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவை பெற்றதை கூட பரவாயில்லை, அதிமுக அலுவலகம், அதிமுகவில் இருந்து உடைந்த ஒரு பிரிவினரின் அலுவலகத்திற்கு முதலமைச்சர் விஜய் போனது ஏன்? அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். இவர் அதிமுக தீஞ்சி போன சக்தின்றார். தீஞ்சி போன கட்சியினுடைய ஒரு பகுதியின் ஆதரவை பெறுவதற்கு அவர்களுடைய அலுவலகத்தை தேடி சென்று பொக்கையெல்லாம் வாங்கிக்கிட்டு சிரித்து போஸ் கொடுத்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு அவங்க மந்திரி ஆவாங்கன்னு 2 நாள் நியூஸ் பரவிட்டு இருக்கப்போ எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் அந்த ஆதரவு அவங்க சட்டசபையில் ஓட்டு போட்டு 144 நம்பர் வந்தது. இல்லைன்னா 144ன்ற நம்பரே வந்திருக்க போகிறதில்ல. அதை தவிர என்ன நடந்தது? அதே அணியைச் சேர்ந்த 4 பேர் ராஜினாமா செஞ்சாங்க. அந்த 4 பேருடைய ராஜினாமா செஞ்ச 4 பேரில் 3 பேர் முதல் நாள் பண்ணாங்க, ஒருத்தர் அடுத்த நாள் பண்ணார். அந்த 4 பேரும் உடனே தாவேக்கால இணையிறாங்க. ராஜினாமா செய்கிறாங்க, தாவேக்கால இணையிறாங்க. அதில் 3 பேர் ராஜினாமா வந்து உடனே மாடியில் கீழே சபாநாயகரும் போயிட்டு மாடியில் போய் ஆதவர்ஜுனா அவர்களுக்கு உறுப்பினர் அட்டை கொடுக்குறார். இதுதான் குதிரை பேரம் என்ற விமர்சனம் எழுவதற்கு வழிவகுத்தது. அந்த விமர்சனத்தில் நியாயம் இல்லை என்று கூற முடியாது. இவர் நடத்தினது குதிரை பேரமா, அவங்களுக்கு பதவி தரேன்னு சொன்னாரா, பதவி தரப்போகிறது இல்லையா, அவங்கள எலெக்ஷனில் நிற்க வைக்க போகிறாரா இல்லையா, இதெல்லாம் வேற. எடுத்த உடனே நடக்குது இது. அப்போ என்ன ஒரு இயற்கையாக ஒரு என்ன வருது, இவருக்கு மெஜாரிட்டி கம்மியாக இருக்குது. நீங்கள் அதிமுக ஆதரவிச்ச அந்த 25 பேரை கழிச்சிட்டிங்கன்னா இவருக்கு இருக்கிற நம்பர் என்ன, 120 119 தான் இந்த நம்பர் இருக்குது. ஆக அந்த நம்பரை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற கவலை அவருக்கு இருக்குது. அதுதான் என்ற எண்ணம் நமக்கு வருது. 118 மெஜாரிட்டிக்கு தேவை, இருக்கிறதோ ரொம்ப தின் மெஜாரிட்டி. ஆக ஒரு 4 பேர் ராஜினாமா பண்ணாங்கன்னா அங்கே பை எலெக்ஷன் நடந்து ஜெயிச்சிட்டோம்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். இது ஒரு அரசியல் கணக்கு, இடமே இல்லைன்னாரு. அரசியல் கணக்கு, அரசியல் வியூகம். ஆனால் இது குதிரை பேரம் என்ற விமர்சனம் எழுவதற்கு வழிவகுத்து விட்டது. அந்த விமர்சனத்தில் வந்து ஒன்றுமே நியாயம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆகவே திரு விஜய் அவர்களுடைய பேச்சு நான் பார்த்தவரை இன்றைக்கு அவர் வந்து நிதி நிலைமையை பற்றி சொன்னது புரிந்து கொள்ள முடிகிறது. நான் ஏன்னா விவசாய கடன் தள்ளுபடி இது முழுமையான தள்ளுபடி இல்லை, ஓரளவு தான் தள்ளுபடி, விவசாயிகளை ஏமாற்றி விட்டார் என்று சில எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்கின்றன. ஆகவே அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் செய்கிறேன், முதல்ல ஃபைனான்ஸ் என்ன பொசிஷன்னு பார்த்துக்கிறேன், செய்கிறேன் அப்படின்றாரு. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அதே மாதிரி லாண்ட் ஆர்டர் ஒரே நாளில் எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியாது. குற்றமே நடக்காது எந்த நாள்லையும். இனி தமிழ்நாட்டில் எந்த குற்றமும் நடக்காது, கொலை நடக்காது, கொள்ளை நடக்காது, பாலியல் அத்துமீறல்கள் நடக்காது. எல்லாத்தையும் ஒரே நாளில் இல்லை ஒரே மாதத்தில் சரி பண்ணுறேன் அப்படின்னு எந்த முதலமைச்சராலையும் முடியாது. நீங்கள் வந்து திருடுறவன் எவனாடு இருக்கிறான் இருப்பான், ரவுடித்தனம் பண்ணுறவன் இருக்கிறான் இருப்பான், பழிவாங்கிற உணர்ச்சியின் மேலிட்டு கொலை செய்கிறவன் இருக்கிறான் இருப்பான்,
எங்கள் எது மாதிரி இன்சிடெண்ட்டை கட்டுப்படுத்தலான்னா கூலிப்படையினர், என்னது ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸ், திரும்ப திரும்ப குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள், இவர்களையெல்லாம் நீங்கள் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்து அவர்களுடைய அட்டகாசத்தை ஒடுக்க முடியும். போதைப்பொருள் நடமாட்டம் கடுமையான சட்டங்களின் மூலமாகவும் கடுமையான தண்டனைகள் மூலமாகவும் போலீஸ் அதிகாரிகளையும் பொறுப்பாக்குவதன் மூலமும் கட்டுக்குள் கொண்டு வர முடியும். ஸோ அதெல்லாம் அவருக்கு நோக்கமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் அவகாசம் தாருங்கள்னு கேட்குறாரு. அதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அரசியல் ரீதியாக அவர் ஒரு நெரேட்டிவோட அதே மைண்டு, எலெக்ஷன் மோடு, அதிமுகவை உதாசீனப்படுத்தி, அதிமுகன்னு ஒரு கட்சியே இல்லை, பொருட்படுத்த தேவையில்லைன்ற மாதிரி இன்றைக்கும் அவர் பேச்சு இருந்தது. அதே மாதிரி திடீர்னு ஒரு வார்த்தை விட்டார், நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அல்லு சில்லுக்கள் யாரும் வர முடியாது. இது என்னத்துக்கு அல்லு சில்லு சொன்னார், வேறு யாராவது அல்லு சில்லு அப்படின்னு யாரை சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. 2 நாட்களாக தமிழக முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தனி இயக்கம் காணுவாரா என்கிற ஒரு விவாதம் போயிட்டுருக்கு. அண்ணாமலை என்ன செய்ய போகிறார் என்பது நமக்கு தெரியாது. இன்று மாலை அவர் டெல்லி செல்லுகிறார். நாளை பாரதிய ஜனதா கட்சியின் மேலிடத் தலைவர்களை சந்திக்கிறார். அவர் தமிழகம் திரும்பிய பிறகுதான் அவர் தனி கட்சி காணப்போகிறாரா என்பது தெரியாது. ஆனால் அண்ணாமலை அவர்களுடைய இருப்பு என்பது அரசியலில் தவிர்க்க முடியாதது. அண்ணாமலை தமிழக அரசியலில் ஒரு கேந்திரமான பாத்திரத்தை வகிப்பார். அண்ணாமலை எல்லாம் இவர் அல்லு சில்லு என்று கழிக்க முடியாது. இந்த ஆட்சியினுடைய மிஸ்டேக் ஏதாவதுன்னா ஸ்டாலினுக்கு போவதற்கு முன் அண்ணாமலை கைக்கு போய்விடும். அண்ணாமலை எல்லாம் ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக தனி மனிதராக இருந்து செயல்படக்கூடியவர். ஆகவே இவர் சில பேரை தவறாக குறைத்து மதிப்பிட்டால் அது அவர் ஏமாற்றம் தான். ஆகவே அதீத நம்பிக்கையும் இருக்கக்கூடாது. ஒரு ஆட்சிக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், மக்கள் உங்களை ஆதரித்திருக்கிறார்கள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பேசுகிறாரு, எதிர்க்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தை விரைவில் நீங்கள் பார்க்கலாம்ன்றாரு. அதெல்லாம் இதை விட அதிகமாக பேசிட்டாங்க அதிமுகலாம். நிரந்தர முதல்வர் அம்மானு பேசினாங்க. 200 தொகுதிகளில் வெல்வோம் திமுக இந்த எலெக்ஷனில் பேசினாங்க. 200 தொகுதியில் நாங்கள் தான் வெல்வோம். இதெல்லாம் உங்களுக்கு பேடை பேச்சுக்கு கைத்தட்டல் வாங்குவதற்கு உதவலாம். கள நிலவரம் அது அல்ல. மக்கள் ஒரு ஆட்சி இருக்கிறதென்றால் செக் அண்ட் பேலன்ஸ் தேவை என்று எதிர்க்கட்சியும் வலிமையாக கொண்டு நிறுத்தி இருக்கிறார்கள். யார் ஆட்சியில் இருந்தாலும் நீங்கள் அனுதாபாலை வீசிய தேர்தலை தவிர தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியும் வலிமையாகவும் உயிர்ப்போடும் தான் மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். ஆகவே அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இன்றைய பேச்சு என்பது பெரும்பாலும் அரசியல் நெடி வீசிய, அதாவது திமுக ஒரு அப்சஷன் மாதிரி அவருக்கு ஆகிவிடக்கூடாது என்று நான் திரு விஜய் அவர்களுக்கு கூற விரும்புகிறேன். நீங்கள் இன்னொன்று சொல்கிறாரு, சட்டசபையை பார்த்துருப்பீங்கன்றாரு. சட்டசபையில் என்ன பாராட்டக்கூடிய விஷயம் இருந்தது? லைவ் கவரேஜ் இருந்தது, அவ்வளவுதான். ஆனால் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சிலர் வைத்த விமர்சனங்களுக்கு அங்கேயே திரு விஜய் பதில் அளிக்கவில்லை. அவருடைய பதில் உரையில் பாசிங் ஆனில் 1-2 இருந்ததே தவிர பல பாயிண்ட்டுகளுக்கு பதில் இல்லை. அடுத்த நாள் தான் பதில் வந்தது. ஆகவே சட்டமன்றம் என்பதும் அவருக்கு ஒரு சவாலான பணியாகத்தான் இருக்கும் விஜய்க்கு. எதிர்க்கட்சியினர் பல ஜாம்பவான்கள் எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். சட்டமன்றத்தை சந்திப்பது சுலபமாக இருக்கப் போவது இல்லை. ஏனென்றால் இவர்களெல்லாம் அமைச்சர்கள் எல்லாம் புதியவர்கள், இன்னும் துறை ஆய்வு கூட்டங்களிலேயே மூழ்கி இருக்கிறார்கள். சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடருக்குள்ளே அவங்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆவாங்கன்றது எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஆகவே எதிர்க்கட்சியினரை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்பதுதான் நான் முதலமைச்சருக்கு வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள். சார், இப்போது வரக்கூடிய பை எலெக்ஷனுக்காக, இடைத்தேர்தலுக்காக அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாருன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா திரும்பவுமே நாங்கள் வரணுன்றதுக்காக ஒரு டிவிக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவான கேண்டிடேட், உங்களில் ஒருத்தரை தான் நான் நிறுத்த போகிறேன், உங்களுடைய ஆறுதல் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னார். அதை தாண்டி இப்போ ஏற்கனவே வந்த ஒரு 3 வாரத்தில் நிறைய கிரைம்ஸ் நியூஸில் நம்ம பார்க்குறோம். இதுக்கெல்லாம் காரணம் கூட இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்ணலை, லா அண்ட் ஆர்டர் ஒழுங்காக இல்லை, அதனால தான் இப்போ இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த விஷயத்தை மேற்கோள் காட்டி இப்போ சொன்னதும் டிஎம்கேவே முடிஞ்ச வரைக்கும் அவர் நெகட்டிவ் ப்ரொபகண்டா பண்ண மாதிரியே இருந்தது. இல்லை நீங்கள் ட்ரெஸ்ஸு கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டாங்கன்றதில் ஒன்றும் ஃபேக்சுவல் மிஸ்டேக் கிடையாது. இவங்க போதைப்பொருள் நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதன் காரணமாகவும் குற்றச்செயல்கள் அதிகரித்தன. அதை விட டாஸ்மாக் கடைகள் 24 மணி நேரமும் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான கடைகள் இயங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இப்போ முழுமையாக முடிவுக்கு கொண்டு வந்துட்டாரான்னு கேட்டால் இல்லை. இன்றைக்கும்
டாஸ்மாக் கடைகள் அத்துமீறிய நேரங்களில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவற்றை முதலில் திரு விஜய் அவர்கள் கவனிக்க வேண்டும். அந்த சரகத்திற்குட்பட்ட காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்வார்கள் என்ற எச்சரிக்கை விட வேண்டும். ஆகவே டாஸ்மாக் கடைகள் அனுமதித்த நேரத்தை தாண்டி இயங்கக்கூடாது. அதை முதலில் உறுதிப்படுத்த வேண்டும். அதை உறுதிப்படுத்தினால்தான் இந்த ரவுடிகள் கண்ட நேரத்தில் சுற்றுவது, கண்ட நேரத்தில் ரவுடித்தனம் செய்வது, பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபடுவது இதெல்லாம் நிற்கும். ஆகவே அதை அவர் உறுதிப்படுத்த வேண்டும். திரும்ப திரும்ப சென்ற ஆட்சி மீது பழிபோடுவதால் மட்டும் இந்த ஆட்சி தன்னுடைய நடைபெறுகிற சம்பவங்களின் நீட்சியை நியாயப்படுத்திவிட முடியாது. இவருக்கு டைம் வேணுன்றது நியாயம்தான். ஆனால் திரும்ப திரும்ப அந்த பழியை தூக்கி எதிர்க்கட்சி மீது போடுவது என்பது சரியான அணுகுமுறை அல்ல. இடைத்தேர்தலை பற்றி கேட்டீர்கள். என்னை பொறுத்தவரை நடைபெறப் போகிற அந்த இடைத்தேர்தல்கள் 4 பேர் ராஜினாமா செஞ்சுருக்காங்க. இவருடைய தொகுதி ஒன்று சேர்த்தா 5. இன்னும் 4 நாளைக்கு யாராவது கட்சி மாறுறாங்களான்னு தெரியல. அந்த வதந்திகளும் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது. இடைத்தேர்தல்கள் நடைபெறுகிற போது நான் கேள்விப்படுவது, அந்த இடைத்தேர்தல்களை அதிமுக புறக்கணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறுகிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒரு யோசனையை கூறியிருக்கிறார். பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும். இந்த குதிரை பேரத்தின் மூலம் கட்சி மாறியவர்கள் மக்கள் முன் அவர்கள் செய்தது தவறு என்று உணர்த்தப்பட வேண்டும். தேவையற்ற தேர்தல் மக்கள் மீது திணிக்கப்படுகிறது என்று அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அந்த கருத்தை வேறு ஒரு கட்சிகளும் கூட ஆதரிக்கின்றன. அதிமுக ஒருவேளை வேட்பாளர்களை நிறுத்தாவிட்டால் என்னை பொறுத்தவரை தாவேகாவுக்கு இப்போது இருக்கக்கூடிய ஆதரவு மனநிலை, திரு விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, இவற்றையெல்லாம் கடந்து கூட திமுக ஓரிரு தொகுதிகளை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். ஸோ இதில் கரெக்டாக நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, இந்த சிங்கப்பெண் திட்டம் நடுவில் போஸ்ட்போன் ஆச்சு. கரெக்டாக அதே நாள் அன்றைக்கி அவருடைய கூட இருக்கக்கூடிய ஜெகதீஷ் பழனிசாமியோடைய இல்ல விழாவுக்கு போனார். அதனால தான் இது போஸ்ட்போன் ஆச்சுன்னு ஒரு சர்ச்சையும் எழுந்தது. ஸோ இது எல்லாத்தையும் இந்த வாட்டி மீட்டிங்கில் அவர் அட்ரஸ் பண்ணிட்டார். இத்தனை நாள் அவர் அரசியலிருந்து என்ன விமர்சனங்கள் வந்ததோ அதை எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணார். அவர் அட்ரஸ் பண்ண அந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, எல்லா விமர்சனங்களையும் அவர் அட்ரஸ் செய்து விட்டார் என்று நான் பார்க்கவில்லை. புதுடெல்லி சென்றபோது அங்கே பிரதமருடன் பேசியது என்ன என்பது இதுவரை அவரால் வெளிக்கொண்டு வர முடியவில்லை. ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் எல்லாம் போதாது. இரண்டாவது, இன்னமும் கூட ஒரு முதலமைச்சரான பிறகும் கூட பத்திரிகையாளர்களுக்கும் அவருக்கும் பெரிய இடைவெளி இருக்கிறது. மீடியாவை சந்திக்காமல் 2 ஆண்டு காலம் அரசியலை ஓட்டிவிட்டார். கட்சி தொடங்கி 2 ஆண்டு காலம் மீடியாவை சந்திக்கவே இல்லை. இப்போது முதலமைச்சரான பிறகு சென்னையிலும் சந்திக்கவில்லை, டெல்லியிலும் சந்திக்கவில்லை. எந்த ஒரு முதலமைச்சரும் பொறுப்பேற்றவர்கள் மீடியாவை சந்தித்திருக்கிறார்கள். கடந்த காலத்தில் டாக்டர் கலைஞர் அவர்களானாலும், திரு மு.க. ஸ்டாலின் அவர்களானாலும், அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களானாலும் மீடியாவை சந்தித்திருக்கிறார்கள். மீடியாவை சந்திக்காத ஒரே முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள்தான். இந்த விமர்சனத்திற்கு அவரிடமிருந்து இதுவரை பதில் வரவில்லை. ஏன் சந்திக்கவில்லை, ஏன் சந்திக்க மறுக்கிறார் என்று திரு ஆதவர்ஜனாவும் கூறவில்லை, நிர்மல்குமாரும் கூறவில்லை, செய்தித்துறை அமைச்சர் ராஜ்மோகனும் இதுவரை கூறவில்லை. ஆகவே எல்லா விமர்சனங்களுக்கும் பதிலளித்து விட்டார் என்று ஏற்க முடியாது. அவர் டெல்லி சென்றபோது அவருடைய நண்பர்களை எல்லாம் எதற்காக உடன் அழைத்து சென்றார் என்ற கேள்வியும் கூட பொதுவெளியில் கேட்கப்பட்டிருக்கிறது. இப்படி சில கேள்விகள் இருக்கின்றன. எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவருடைய வேலையும் இல்லை என்று நினைக்கலாம். ஆனால் மீடியாவுக்கும் இவருக்கும் ஒரு தடுப்பு சுவரை போல இவர் தன்னை உருவாக்கி கொண்டு வைத்திருக் கொண்டிருப்பது நல்லதல்ல, நியாயமும் அல்ல என்பதுதான் என்னுடைய பார்வை. முதலமைச்சர் தாண்டி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே சில இடத்துல கேள்வி கேட்கும்போது நோ கமெண்ட்ஸ்ன்ற மாதிரி தான் அவங்களே தட்டி. அது இளம் அமைச்சர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் சில பேர் தவிக்கிறார்கள். நான் கூட நீங்கள் குறிப்பிட்ட 1-2 அமைச்சர்களுடைய பதிலை பார்த்தேன். ஆனால் ஓரிரு அனுபவம் வாய்ந்த, அரசியல் அனுபவம் வாய்ந்த அமைச்சர்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறார்கள். திரு சி.டி. நிர்மல்குமார் கூறுகிறார், திரு ஆதவர்ஜனா கூறுகிறார், திரு செங்கோட்டையன் கூறுகிறார். ஆகவே திரு ராஜ்மோகன் அவர்களும் பதில் கூறுகிறார், திரு அருண்ராஜ் அவர்களும் ஓரளவு பதில் கூறுகிறார். புதிய அமைச்சர்கள் ஒரு 7-8 பேருக்கு முடியவில்லை என்று தான் நான் பார்க்கிறேன். சார், இப்போ நடந்த அந்த நன்றி தெரிவிக்கக்கூடிய விழாவில் எம்ஜிஆர் சாருடைய ரெஃபரன்ஸும் இருந்தது, விஜயகாந்த் சாருடைய ரெஃபரன்ஸும் இருந்தது. அவங்க 2 பேருடைய பேரை மென்ஷன் பண்ணி நம்ம வந்திருக்கோன்ற மாதிரி இவரையும் அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தார். வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இல்லை சார்? அப்போ இல்லை, நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு தன்னை ஒப்பிட்டுக் கொள்ளவில்லை என்கிறார். 1977 எப்படி மக்கள் ஆதரவு தந்தாங்க என்ற அந்த கான்டெக்ஸ்டில் பேசுகிறாரு. அதே நேரத்தில் இமீடியட்டாக சொல்கிறார், நான் அவர் பெரியவர், அவரோட ஒப்பிட்டுக்க மாட்டேன்றாரு.
அதே போல் தன்னை விமர்சிப்பவர்கள், அதாவது எப்படி திரு விஜயகாந்த் என்ன சொன்னார் நான் சொல்ல விரும்பலை அப்படின்னு ஒரு கட்டுப்படுத்திக்கிட்டார். கோபமாக சொல்லலை, கோபமாக வந்தது. விஜயகாந்த் வந்து ஒரு தடவை மீடியாவை என்ன சொன்னார் அல்ல எதிர்க்கட்சி என்ன சொன்னாருன்ற அந்த வார்த்தையை சொல்ல வந்து நிறுத்திக்கிட்டார். நீங்கள் வந்து என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள், அதுதான் எனக்கு ஒரு எனர்ஜி பாயிண்ட்டு, விமர்சனங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு டக்குன்னு மாற்றிட்டார். நீங்கள் இப்போ பேசிகிட்டே இருங்க, பேசிகிட்டே இருந்தீங்கன்னா தான் எனக்கு எனர்ஜின்றார். அதை அலட்சியமாக இருக்கக்கூடாது. கிரிட்டிசிசத்தில் நல்ல கிரிட்டிசிசம் இருக்குது, நியாயமான கிரிட்டிசிசம் இருக்குன்னா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நல்லது, அதுதான் பொருத்தமும் கூட. கலைஞர் அவர்கள் காலையில் செய்தித்தாள்களை 6 மணிக்கு படிச்சிருவார், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஃபோன் செய்வார். அதே போல் அந்த சம்பந்தப்பட்ட செய்தி வெளியிட்ட நிறுவனம் அல்லது நிருபரிடம் கூட அவர் தொலைபேசியில் பேசியிருக்கிறார். அந்த ஆட்டிடியூடை பின்பற்றுவது தான் சரியாக இருக்கும் என்பது என் பார்வை. திமுக அமைச்சரவையில் இருந்தவங்க சொல்லுவாங்க, காலையில் 7 மணிக்கு ஃபோன் வந்ததுன்னா பேப்பரில் என்ன வந்ததுன்னு உடனே பார்த்துடணுன்னு வாங்க, கலைஞர்கிட்ட ஃபோன் வந்ததுன்னா. ஆக அந்த மாதிரி ஆட்டிடியூடு தான். கிரிட்டிசிசத்தை அலட்சியப்படுத்துவது நல்லதல்லன்றது என்னுடைய யோசனை, என்னுடைய கருத்து. இன்னொன்று, அவர் கடைசியில் பேசுனது வந்து அரசியல் ரீதியான ஒரு மறைமுக விமர்சனங்களுக்கான பதில் தான். 3 விஷயம் சொன்னார். இப்போ நதிநீர் பிரச்சனை, மேகதாது அணை விஷயத்தில் இவர் வந்து காங்கிரஸ்கிட்ட வலியுறுத்துவாரா அப்படின்னு கேட்டார். இப்போ கேள்வி எழும்பி இருக்கிறது. ஆகவே தான் சொல்கிறாரு, நான் நதிநீர் பிரச்சனையில் நம்ம உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம், மாநில உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டோம். அதே போல் சமநீதி, சமத்துவம், சமூக நீதின்ற கொள்கையில் பின்வாங்க மாட்டோம். இதெல்லாம் என்னென்னா பொலிட்டிக்கலாகவும் ஒரு அரசு நிர்வாக ரீதியாகவும் அவர் மீது இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய சில விமர்சனங்கள், இப்போ மேகதாது விஷயமாகட்டும், சென்டரோட இவருடைய அப்ரோச் எப்படின்னு இருக்கட்டும், அப்படி மாதிரியான விஷயமாக இருக்கட்டும், அதற்கான ஒரு மறைமுக பதில் என்று தான் பார்க்கிறேன். பொதுவாக விமர்சனங்களை அலட்சியப்படுத்துவது போல அவருடைய பேச்சின் சில தொகுனி இருந்தது. அது நல்லதல்ல. விமர்சனங்கள் அதை எழுப்புவது எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும், மீடியாவாக இருந்தாலும், யூடியூபர்களாக இருந்தாலும், பத்திரிகையாளர்களாக இருந்தாலும், அந்த விமர்சனங்களில் இருக்கக்கூடிய தன்மை, அதனுடைய பொருள், அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை, அதை பொறுத்து அவருடைய ரியாக்ஷன் என்பது இருக்க வேண்டுமே தவிர, இவர்கள் கிரிட்டிசைஸ் தான் செய்வார்கள், இவர்கள் கூறுவதை நாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை என்று எடுத்துக்கொள்வது ஒரு முதலமைச்சருக்கு நல்லதல்ல என்பது என்னுடைய கருத்து. இன்றைக்கி ஓவரால் நன்றி தெரிவிக்கக்கூடிய விழாவில் முக்கால்வாசி விஷயங்கள் பேசினது திமுகவை பற்றி தான். ஒரு இடத்துல வந்து அதிமுக பற்றி பேசினார், வேறு யாருக்கும் இடம் இல்லைன்றதை ரொம்ப தெளிவாக பேசியிருந்தார். ஸோ மொத்தமாக நிறைய இடத்துல மக்களுக்கு நன்றி தெரிவிச்சிருந்தார். இத்தனை நாள் வந்த சிறப்பான விஷயங்களை அவர் அட்ரஸும் பண்ணார். அதில் அந்த கரண்ட் இஷ்யூ வந்து சொல்லியிருந்தார். 200 யூனிட் வந்து இலவசமாக வந்து அது வந்து இவங்க கொடுத்தது கிடையாது, ஜெயலலிதா அம்மையார் கொடுத்தது, அதை தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். அதை நடுவில் அதிமுக அறிக்கையாக வெளியிட்டிருந்தார்கள். ஆகவே அதை அவர் நினைவுபடுத்தி கொண்டு சொல்லியிருக்கிறான் என்று நான் நினைக்கிறேன். இப்போது கரண்ட் அவர் கொடுக்கலாம். இப்போ கோடை காலத்தில் மின்வெட்டு பிரச்சனை எழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதில் அவர் முதலமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும் என்பதும் இப்போது என்னுடைய பார்வை. மொத்தமாகவே இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நல்லதாகவும் அவர் அட்ரஸ் பண்ணார். அதை பற்றி பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி. VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots.